நாட்டின் அமைதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைதி எமது கண்ணில் தென்படுவதில்லை. அதே போலவே இப்படிப்பட்ட இயற்கை அனர்த்தங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆனால் சில வேளைகளிலே எமக்கு அதற்கு ஒரு பதில் கிடைப்பதில்லை. ஆனால் பொறுமையாக வந்து ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட சில காரியங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் நினைக்கக்கூடும். நாங்கள் கர்த்தருக்கு வக்காலத்து வாங்க வேண்டும் அல்லது கர்த்தருக்கு வழக்காட வேண்டும், அவருடைய நாமத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைப்பிலே நாங்கள் இருக்கின்றோம். அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் ஆலோசனை கர்த்தர், அவருக்கு நாங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டிய வருத்தம் இல்லை. ஆமேன். ஆனால் கர்த்தர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக எவ்வளவு காரியங்களை எமக்கு சொல்லுகின்றார். அவருடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற சில காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எமது இப்படிப்பட்ட காரியங்களுக்கான பதில்களை நாங்களே அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்று நாங்கள் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிகவும் மிகவும் என்ன எல்லோருக்கும் விருப்பமான ஒரு வசனம். பெந்தகோஸ்தே சபைகளிலே முழங்கும் வசனம், முழக்கம், பெரிய முழக்கம். அதாவது இப்போ இதை அடிக்கடி பெந்தகோஸ்தே சபைகளில் இதுகளெல்லாம் வாசிக்கப்படுகும் வழக்கம். இப்போ நாங்களும் பெந்தகோஸ்தே சபை என்றபடியால் வாசிப்போம். 7:14 தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை, இன்னும் ஒரு காரியத்தையும் பார்ப்போம். அதாவது யோவான் 3:16 இந்த முழு வேதாகமத்துக்கும் ஒரே வசனத்தை சொல்ல போனால் யோவான் 3:16 என்று எல்லாரும் சொல்லிவிடுவார்கள். அதே போலவே என்னை பொறுத்தவரையில் இந்த 103ஆம் சங்கீதம் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, அதாவது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனமாக இருக்கின்றது. 103ஆம் சங்கீதம் நாங்கள் 7-17 வரை வாசிப்போம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், முதல் வாசித்த வசனத்தையும் 2வது வாசித்த வசனத்திலையும் எவ்வளோ விதமான காரியங்களை நாங்கள் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பாடம் என்று சொல்லலாம் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று தான் சொல்லுகின்றார். அதாவது முழு நாட்டையும் அவர் ஜெபம் பண்ண சொல்லவில்லை. நாங்கள் எல்லோரும் எத்தனை பேர் என் நாமம், கர்த்தரின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறீர்கள்? கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறார்கள் போல இருக்கின்றது. சரி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய இந்த வசனத்தையும் பிறகு நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த வசனத்திலேயும் மிகவும் முக்கியமான காரியம்,
கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார். கடிந்து கொள்ளுவார், அதாவது கடிந்து கொள்வார் இல்லை என்று சொல்லவில்லை. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார், என்றைக்கும் கோபம் கொண்டுவார். அவர் கோபம் கொள்ளுவார், ஆனால் கோபத்தை வைத்துக்கொண்டே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரைத்தான் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம், யோனாவின் கதையில் பார்க்கிறோம். யோனாவின் முழு கதையும் சொல்ல வரையில் யோனாவின் கதையிலையும் பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான அதில் அவர் என்ன செய்கிறார், அந்த யோனா கீழ்ப்படியாமல் போகிறான். அவர் அந்த யோனா 1ஆம் அதிகாரத்திலே அவன் கீழ்ப்படியவில்லை. அதாவது அவரை எழுந்து கர்த்தர் யோனாவுக்கு சொல்கிறார், நீ எழுந்து நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அங்கு அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமுத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கும் போய் ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமுத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். அவன் என்ன செய்கின்றான்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறானா? இல்லை, அவர் சொன்னதுக்கு எதிர்மறையாக செய்கின்றான். அப்பொழுது 4ஆம் வசனம் சொல்லுகின்றது, யோனாவிலே கர்த்தர் வேறொரும் இல்லை, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வர விட்டார். தற்செயலாக வந்த பெருங்காற்று அல்ல. அதற்கும் எமது புயலுக்கும் நான் முடிச்சு போடவில்லை. ஆனால் உங்களுக்கு ஏதாவது பாடம் வரும் என்றால் அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வர விட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. உடையுமென்று நினைக்கத்தக்க, ஆனால் உடையவில்லை. இதுதான் கர்த்தருடைய அன்பு. உடையுமென்று தான் நினைத்தார்கள், ஆனால் கர்த்தருடைய அன்பு அது நினைக்கவில்லை. அது மட்டுமல்ல, நாங்கள் பார்க்கிறோம், அந்த யோனாவிலே பார்க்கிறோம், 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, யோனாவை அப்பொழுது அந்த யோனாவின் கதை உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்ல போவதில்லை. அவரெல்லாம் பயப்பட்டார்கள். அவன் கடைசியாக ஒப்புக்கொண்டான், தான் பிழையை விட்டு கர்த்தரை விட்டு ஓடி போகின்றேன் என்று யோனா ஒப்புக்கொண்டு சொன்ன பிறகு என்னை தூக்கி சமுத்திரத்தை போடுவீர்கள் சொன்னார்கள். அவர்கள் அப்படியும் பயந்தார்கள். ஆண்டவரே, இந்த பழியை எமக்கு மேல் சுமத்த வேண்டாம் என்று சொல்லி அவனை கடலிலே போட்டு விட்டார்கள், சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். அந்த நேரத்திலே மீண்டும் பார்க்கிறோம், அந்த 103ஆம் சங்கீதத்தை சொல்லப்பட்டிருக்கின்றது போல யோனாவை 17ஆம் வசனம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவனை சாப்பிடுவதற்கு அல்ல, அவனை இல்லாமல் ஆக்குவதற்கு அல்ல, அவரை விழுங்குவதற்கு மட்டுமே. அதாவது கர்த்தர் நீடிய பொறுமையுள்ள கர்த்தர் நாங்கள் வாசித்தோம். அதாவது அந்த வசனத்திலே நாங்கள் சகோதரன் வாசித்த வசனத்திலே இருந்தது, அவர் நீடிய பொறுமையும் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர். அப்பொழுது என்ன செய்தார் யோனா? என்ன செய்தார்? அதுக்குள்ள போய் அதுக்கு பிறகுதான் அந்த சொல்லுவார்கள் சுடலை ஞானம் ஏற்பட்டது யோனாவுக்கு. அந்த நேரம் தான் இப்போதான் ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் நான் ஆண்டவருக்கு விரோதமாக போயிட்டு இந்த மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு தான் அவர் அங்கே வியாக்கியானம் பண்ணார். கடைசியிலே, ஆண்டவரே, நான் இப்படி செய்து விட்டேன், என் நெருக்கத்தை கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குளிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், அப்படியெல்லாம். அதை வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் யோனா 2 2 நான் வாசிக்கிறேன். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர், நான் உமது கண்களுக்கு எதிராக இல்லாத தள்ளப்பட்டேன், அப்படி இப்படிலாம் சொல்லி கடைசியாக சொல்கிறார், பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்களையும் தங்களுக்கு வரும் கிருபையை போர்க்கடிக்கிறான், நானோ வென்றால் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பெண்ணின பொருத்தனை செய்து செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அப்பொழுது மீண்டும் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் முதல் பெருங்காற்று விட்டார், பிறகு ஒரு மீனை அனுப்பினார். விழுங்குவதற்கு மட்டும்தான், அவனை சாப்பிட்டு முடித்து விடவில்லை. அப்போ நாங்கள் பார்க்கிறோம், தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்பது என்ன?
எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறாரோ அந்த நேரத்திலே கர்த்தர் அவன் அந்த மீனுக்கு கட்டளை இட்டார். அந்த மீன் யோனாவை எங்கே கக்கிவிட்டது? கரையிலே கக்கிவிட்டது. அப்ப நாங்கள் பார்க்கிறோம், தேவன் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அந்த மீன் அவரை நடுக்கடலில் காக்கியிருந்தால் முடிஞ்சது. அப்படியும் செய்யல. அப்ப என்ன செய்தார்? கர்த்தர் அந்த கிருபை அன்பின் மூலமாக, அந்த கிருபையின் மூலமாக மீனுக்கு கட்டளை இட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆண்டவருடைய அந்த அன்பு, நாங்கள் எல்லோரும் கிருபையின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதுக்கான சந்தர்ப்பத்தை தொடர்ந்து நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஆனால் அவருடைய நீடிய சாந்தத்தின் மூலமாக அவர் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவரை கரையிலே கக்கிவிட்டார். அதற்கு பிறகுதான் யோனாவின் கதை. இப்பொழுது யோனாவின் கதைக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இன்னொரு முக்கியமான சம்பவத்தை தான் என்று நாங்கள் சொல்ல போகின்றோம். இன்னும் ஒரு கூட்டம் இருந்தது. நியாயாதிபதிகள் பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே 1-6 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியர் நாளே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நன்றி. இப்ப பார்க்கிறோம், இங்கே பார்க்கிறோம் யார்? இஸ்ரவேலர் என்றவர் சந்ததியர் யார்? தேவனுடையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் கூட என்ன வசனம் தொடங்குகின்றது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பொல்லாப்பானதை செய்தார்கள் அவர்கள். அப்பொழுது கர்த்தர் யார் பாரம் கொடுத்தது? கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். யோனா சொன்னதை செய்யாமல் இருக்கும் பொழுது காற்றை வரவிட்டார். திமிங்கிலத்தின் வயிற்றிலே அடைக்கலத்தை கொடுத்தார். அதே போலவே மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தமக்கு மலையில் உள்ள கபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களை கொண்டு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பிரச்சனைக்குள்ளாகிறார்கள். ஏன்? அவர்கள் கர்த்தரின் பார்வையிலே பொல்லாப்பானதை செய்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் மீண்டும் 103ஆம் சங்கீதம். நீடிய பொறுமையும் சாந்தமும் அன்பும் உள்ளவர் கர்த்தருடைய அன்பு. அப்பொழுது அவர்கள் மீதியானவரை அந்த இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்பொழுது அந்த மீதியானியரை இடத்திலே ஒப்புவித்த இஸ்ரவேலருக்கு எமது அன்புள்ள தேவன் என்ன செய்கின்றார்? 8ஆம் வசனத்திலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார். அவன்தான் கிதியோன். ஹல்லேலூயா! அவன்தான் கிதியோன். ஆண்டவர் தான் பிரச்சனை
பிரச்சனை கொடுக்கல, அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பித்தார்னு சொல்லலாம். அவருக்கு பிரச்சனை அந்த மீதியானரை ஒப்பிடுத்த அதே ஆண்டவர் அவருடைய அன்பின் நிமித்தமாக அவர் தன்னுடைய கோபத்தை என்றுமே வைத்திருப்பதில்லை. 103ஆம் சங்கத்திலே பார்த்தோம், அவர் நீடிய சார்ந்த, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். 9வது வசனம் 103. அப்போ நாங்கள் பார்க்கிறோம், அவருக்கு இப்பொழுது ஆண்டவருடைய அந்த கருணை அவர்களிலே பொழிய ஆரம்பித்தது. அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி என்ன சொல்கின்றான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தள வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, அதாவது நியாயாதிபதிகள் 6:8 நான் வாசிக்கின்றேன். எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கும் பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்று சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு அபாரமான மனிதன் தான் இந்த கிதியோன். அதற்கு பிறகு கர்த்தருடைய தூதனார வந்து அபியேஸ்வரனாக, அதை வாசிப்போம், நியாயாதிபதிகள் 6. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். நன்றி. இப்ப நாங்கள் பார்க்கிறோம், நாங்களும் இப்படித்தான் சொல்லுவோம். நாங்கள் இப்ப முதல் பார்த்தோம், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே, கர்த்தரை கிதியோன் சொல்லுகின்றார், நீங்கள் தானே ஐயா, நீங்கள் தானே ஆண்டவரே, உம்மோடு இருந்தீர்கள், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, ஏன் இப்படி நடப்பான்? கர்த்தர் உண்மையான தேவன் இருந்தால் எமக்கேன் இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படும் என்றெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். எத்தனையோ பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் கேட்டிருப்போம். வெளிப்படையாக கேட்காவிட்டாலும் மனதிற்குள்ளாக கேட்டிருப்போம். ஏன் இப்படி நடக்கின்றது? ஏன் இப்படி எமக்கெல்லாம் சம்பவிக்க வேண்டும்? அநேகமாக அவிசுவாசிகள் கேட்பார்கள், உண்மையான ஆண்டவர் இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று. ஆனால் விசுவாசிகளும் கேட்பார்கள். இது கிதியோன் விசுவாசி, அவன் கொன்றான், ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானவரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். அப்பொழுது கிதியோனுடைய இந்த சுய ரூபம், அதாவது அவனுடைய சாதாரண மனிதனின் ரூபம் வெளிப்பட்டது. அதுக்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரும் சிறியவன் என்றான். ஆண்டவருடைய முறைமைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், சிறியவர்களைத்தான் எடுத்து பாவிக்கிறார். தாவீது கடைசி பிள்ளை, அவர்களிலே பராக்கிரமசாலிகள் எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய சிறு காரியத்தை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்விப்பார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். அல்லேலூயா, நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை அடிப்பாய் என்று கர்த்தர் சொல்கின்றார். அப்பொழுது கிதியோனுக்கு என்றாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் பதட்டம் வர ஆரம்பித்தது. அப்பொழுது என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, சரி நீங்கள் சொல்றது சரி ஐயா, எனக்கு விளங்குது, என்றாலும் தயவு செய்து குறைக்க வேண்டாம். எங்களோட வாசையில் சொல்ல போனா, ஒன்றும் குறைச்சு போடாதீங்கோ, ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்ய போகின்றேன். ஆண்டவர் வந்து சொல்லுகின்றார், உங்களை பாதுகாக்க போகின்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய எதிரியை முறியடிக்க போகின்றேன். என்றாலும் கூட நாங்கள் அவன் தயக்கம்,
நான் வருமளவும் அவர் சொல்ல முதலாவதாக ஆண்டவரே முதலாவது ஒரு 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 சின்ன காரியம் நான் கொஞ்சம் இருங்கோ நான் உங்களுக்கு நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரேன் போய் அவர் கன்னியை போய் கிதியோன் உடனே உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டை காட்டு அது வரைக்கும் போவேனா ஆண்டவரே போயிட வேணாம் நான் இப்படி இங்கே உண்மையாக இருந்தால் நீங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்க நான் போய் வெள்ளாட்டை குட்டியையும் ஒரு மரக்கால் மாலையிலே புளிப்பழதப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவலத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதன் நின்று கொண்டு இருந்தார். இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லிவிட்டார் போ என்று. நீங்கள் சொல்றீங்கள் ஆண்டவரை கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க. அப்படிப்பட்ட நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தனது கையில் இருக்க கோயில் நுனியிலாலே அதை பற்றித்து அது ஒரு கதை. அதுக்கு பிறகு சொல்கின்றான் கிதியோன், சரி ஆண்டவர் இப்போ எனக்கு அதான் சரி, இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் ஒன்று இருக்கின்றது. உண்மையா இது நடக்குமா நடக்காதா? ஏனென்றால் மீதியானவர்களின் சேனை பெருத்த சேனை, ஒரு பெருத்த சேனை. ஆனால் கிதியோனுடைய சேனை ஒரு சிறிய சேனை. அப்போ அவன் சொல்றான் ஆண்டவருக்கு, அதாவது 17ஆம் வசனத்திலே நியாயாதிபதிகள் 6:17 சொல்கின்றான். இல்லை 17 இல்லை, அவன் சொல்கிறான் ஆண்டவரே நீர் நீண்ட ஒரு சின்ன ஒரு நிபந்தனை, தயவு செய்து எனக்கு அந்த 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 ஒரு 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 அற்புதத்தை எனக்கு நீர் காட்ட வேண்டும். அதாவது இந்த 39ஆம் வசனம், நான் ஒரு மயிருள்ள தோலை களத்திலே போடுகின்றேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருக்கும்படி ஒரு அற்புதத்தை எனக்கு காட்ட வேண்டும், ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்கின்றான். அப்படியே போட்டு விட்டு போகின்றான். அடுத்த நாள் வந்து பார்க்கும் பொழுது பனி அந்த தோளிலே மட்டும் இருந்தது, சுற்றுமுற்றும் உலர்ந்து போயிருந்தது. முதலாவது அப்போ சந்தோஷம். அப்பொழுது அவன் சொல்றான் அப்படியே ஆயிட்டு. அவன் மறுபடியும் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து ஒரு பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்புறம் ஆண்டவர் அந்த அடையாளத்தை காட்டி விட்டார். பிறகும் சொல்லுகின்றான், அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, இன்னும் ஒன்றே உண்டு, ஒரே ஒரு காரியம், இந்த முறை இன்னும் ஒரு விதையாய் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக, கோய்க்க வேண்டாம் தயவு செய்து, தோளினாலே தான் இன்னும் ஒரே விதை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காஞ்சிருக்கட்டும், இந்த முறை சுற்றிமுற்றும் பனி இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தேவன் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றதா? ஆனால் அவருடைய அன்பு, அவருடைய நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, அந்த அன்பினாலே அதையும் செய்தார். அப்பொழுதுதான் அவருக்கு தைரியம் வந்தது, எனக்கு இப்பொழுது போகலாம் என்று. என்றாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்கின்றார். சரி, இப்போ நான் செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் போறீங்க யுத்தத்துக்கு, ஒரு காரியம் எனக்கு வேணும். அதாவது உங்களுடைய சேனை அளவுக்கு அதிகமான சேனை, பெரிய சேனையை கொண்டு போனால் என்ன நடக்கும்? வெற்றி கிடைத்த பிறகு சொல்வார்கள் நாங்கள் தான் இது போய் விட்டோம், ஆண்டவர் வந்தவர் தான் இல்லைன்னு சொல்ல இல்லை, எமக்கு ஒரு பெரிய ஒரு சேனை இருக்குது தானே, அதன் மூலமாக தான் முறியடித்தோம். நாங்கள் முந்தி அந்த சனிக்கிழமைகளில் நாங்கள் பாச ஜெயன்ச காலத்தில் ஒரு 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 சுகமாக்கும் ஆராதனை வைப்போம். சுகமாக்கும் ஆராதனை இப்போ நிறைய பேர் வருவார்கள். சில வேளை சில பெண்கள் வரும் பொழுது எத்தனோ விதமான அற்புதங்கள் நடக்கும். இப்போ எனக்கு இப்போ இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் வேர்ஷிப் லீட் பண்ணக்குள்ள பாஸ்டர்னு சொல்வார், இந்த அம்மா இங்கே வாங்கோ, உங்களுக்கு அந்த அந்த என்ன இந்த மந்திரம் தந்திரம் போல என்ன இந்த நாடாக்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களா, அதை எடுத்துட்டு வாங்கோ, அதை அகற்ற வேண்டும். அவள் சொல்லி, இல்லை நாங்கள் எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் கையில் ஒன்றும் பார்க்க தெரியல. இல்லை சார், இது உங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் வேறு யாராவது ஒரு உதவியாளர் பெண்களை கொண்டு உள்ளே போனால் இடுப்பில் கட்டி வச்சிருப்பினோம், ஏதோ மந்திரத்தை போட்டு கட்டி வச்சிருப்பினோம், அதை கொண்டு வரணும். அப்படி பெரிய நாடகம் அதை கொண்டு வந்து கீழே போட்டு அதை காலால் மிதித்து அதை சாபம் போட்டு விட்டுத்தான் ஜெபம் பண்ணுவார். ஏனென்றால்
அந்த நாடாக்களுடன் ஜெபம், ஜீவாக்கு தெரியும் ஜீவா, அந்த நாடாக்களோட ஜெபம் பண்ண நாள் என்ன சொல்வினம்? இது இயேசு தான் கொடுத்திருப்பார், ஆனால் உங்களுக்கு அந்த கதிராமத்தையும் போய் கட்டிட்டு வந்தாங்களே. போய் எல்லா கடவுளும் ஒன்று தானே ஐயா, கேட்டிருக்கீங்களோ இல்லையோ? எல்லா கடவுளும் ஒன்று தான். நீங்கள் இயேசுன்னு சொல்றீங்க, நாங்கள் அதை சொல்றோம் இதை சொல்றோம், ஒவ்வொரு பேரை சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் ஒரு எரிச்சல் உள்ள ஆண்டவர் என்று கர்த்தருடைய வசனம் கூறுகின்றது. எரிச்சல் என்றால் நாங்கள் உலக பிரகாரமாக பார்க்கின்ற எரிச்சல், பொறாமை, கோபம், தாபம், அப்படிப்பட்ட எரிச்சல் அல்ல. அவர் தன்னுடைய காரியத்தில் வேறு ஒருவருக்கும் அதை கொடுக்க மாட்டார். அதாவது அவர் சொல்கின்றார், அவருடைய அதாவது ஆண்டவருடைய எரிச்சல் இருந்தது, தமிழ் மொழிபெயர்ப்பில் எரிச்சல்னு சொன்னாலும் அது அவருக்கு ஒரு பிரத்யேக உரிமை. அவருக்கு ஒரு பிரத்யேக உரிமை இருக்கிறது தேவனுக்கு. அதாவது விக்கிர ஆராதனை, அந்த ஆராதனை, இந்த ஆராதனை செய்து கொண்டு பிறகு ஆண்டவரிடத்திலும் நாங்கள் ஜெபம் கேட்க முடியாது, அவற்றை அகற்ற வேண்டும். அதாவது அவருடைய உரிமை, தன்னுடைய விசுவாசி மேல் இருக்கும் உரிமை, ஒரு புருஷனுக்கு மனைவி மேல் இருக்கும் உரிமை, அல்லது ஒரு மனைவிக்கு புருஷனுக்கு மேல் இருக்கும் உரிமை போன்ற ஒரு உரிமை. ஆகவே அதை பாதுகாத்து அதை பரிசுத்தமாக வைத்துவிட்டு தான் கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். அப்போ நாங்கள் பார்க்கிறோம், இந்த யுத்தத்தின் இப்படி செய்து போட்டு அப்போ சொல்கிறார் ஆண்டவர், சரி உன்னுடைய சேனை பெரிய சேனை, அவ்வளோ பெரிய சேனையும் கொண்டு போனால் பிரச்சனை என்று அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் தான் இந்த சேனையால் தான் நமக்கு இந்த வெற்றி கொடுத்து, அதை குறைக்க வேண்டும். எப்படி குறைப்பது சொல்லுகின்றார். அவன் அந்த நேரத்தில் கிதியோனுடைய சேனை 38,000 பேர் இருந்தார்கள். 38,000 பேர். அந்த சேனை பயமும் திகிலும் உள்ளவர்களை அனுப்பிவிடு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் கொடுக்கின்றார். அதாவது அவர் பயமும் திகிலும் உள்ளவர்களை இப்போ அமைத்து, அதாவது அச்சம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கக்கூடாத ஒரு காரியம். ஆமேன். இப்போ தமிழில் ஒரு பாட்டு இருக்கு, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உரிமையடா. அது தமிழர் தானா அந்த அச்சம், அது திராவிடர் உரிமை இல்லை, கிறிஸ்தவர் உரிமை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை கிறிஸ்தவரின் உரிமை. ஆகவே அவர் சொல்கிறார், நீர்கள் அந்த அச்சத்தை உள்ளவர்களை அகற்றிவிடு. அப்போ அந்த 38,000 22,000 பேர் போயிட்டுனோம், பயம் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ கணக்கு தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க, 38,000 22,000 போனால் எவ்வளோ மிஞ்சும்? 16,000 பேர். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கிதியோன் இவர்களும் கூடி போச்சு, நான் உங்களுடன் வருகின்றேன், என்னுடைய பிரச்சனை உங்களுடன் வருகின்றது, குறையுங்கள், இன்னும் குறையுங்கள். எப்படி சொன்னார்? அந்த குளத்திலே போய் அவர்களை தண்ணீர் குடிக்க விடுங்கள். அவர்கள் சிலாக்கள் நக்கி குடிப்பார்கள், சிலர் கையால் அள்ளி குடிப்பார்கள், சிலர் நாய் குடிக்கிறவர்கள் குடிப்பார்கள், சிலர்கள் கையை அள்ளி குடிப்பார்கள். அப்படி போட்டு குறைத்து பார்த்தால் அந்த நக்கி குடித்தவர்கள் மிஞ்சினது 300 பேர் தான். இப்போ சொன்னார், சரி இந்த 300 பேரை கொண்டு யுத்தம் வெளில போகிறோம். ஆனால் கிதியோனுடைய மீதியானுடைய சேனையில் எத்தனை பேர் இருந்தார்கள்? இவர்கள் 300 பேர், மீதியானுடைய சேனையிலே 135,000 பேர். 300 பெருசா 135,000 பெருசா? அந்த 130,000 உள்ள மீதியானுடைய சேனைக்கு எதிராக கர்த்தர் 300 பேரை மட்டுமே அழைத்து கொண்டு போனார். முக்கியமான காரியம் அவருக்கு, அதாவது அங்கு யுத்தம் பண்ணுவது கர்த்தரே. கர்த்தர் வசனம் சொல்கின்றது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கின்றார். அந்த அப்படிப்பட்ட ஒரு இலக்கத்தோடு தான் அங்கு போகின்றார். அங்கு போய் அவர் யுத்தம் பண்ணின விதத்தை சொல்ல நேரம் போதாது, மிகவும் அருமை, அதை வாசித்து பார்க்கலாம். அப்போ அதன் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் அங்கு வெற்றியை கொடுத்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் இதன் மூலம் நாங்கள் என்ன பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று, கர்த்தர்
சில வேளைகளிலே எமது வாழ்க்கையிலே கிரியை செய்ய மாட்டார், கிரியை செய்யாத மாதிரி இருக்கும். ஆனால் அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. நான் அதற்காக எமது நாட்டிலே அவர் இதை செய்தார் இதை செய்தார் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு விதத்திலே எமது நாடும் ஏறத்தாழ ஒரு விக்கிர ஆராதனை நாடு. உங்களுக்கு தெரியும், விக்கிர ஆராதனை அதை அந்த கண்டியிலே அது அந்த பள்ளி இந்த பள்ளி எல்லாம் பெரிய காரியங்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே விக்கிர ஆராதனை கொடுத்தார். ஆனால் கர்த்தர் சொல்லுவது தன்னுடைய ஜனங்களைத்தான் சொல்கின்றார் ஜெபம் பண்ண சொல்லி. அவங்களை ஜெபம் பண்ண சொல்ல இல்லை. என்னுடைய 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 ஜனங்கள், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நாங்கள் எமது இந்த சபையிலே ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு 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 காரியம் ஒரு 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 ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதாவது கர்த்தரை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாங்கள் எமது நாட்டுக்காகவோ எமது சபைக்காகவோ எமது இந்த விசேஷ ஆராதனைக்காகவோ ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், இதே வியாக்கியானத்திலே எமது வாழ்க்கையிலே எமது சமுதாயத்திலே இந்த உலகத்திலே நடக்கும் காரியங்கள் இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பேருக்கு தெரியும் இஸ்ரவேலின் ஜனத்தொகை எவ்வளவு? எத்தனை பேருக்கு தெரியும் இஸ்ரவேல் என்பது இலங்கையை விட சிறிய நாடு? இப்போ இஸ்ரவேலை தேசத்தையும் அதற்கு சுற்றி வர இருக்கும் எகிப்து, சிரியா, யோர்தான், லெபனான் அந்த நாடுகளையும் பார்த்தால் ஜனத்தொகை இஸ்ரவேலிலே அந்த 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 எகிப்து, சிரியா, யோர்தான், லெபனான் அந்த ஆகிய நாடுகளிலே 150 மில்லியன் ஜனத்தொகை. இஸ்ரவேலின் ஜனத்தொகை 10 மில்லியன் மட்டுமே. 10 மில்லியன். அதே அதே அதற்காக நான் அரசியல் பேச வரவில்லை. அந்த இஸ்ரவேலர் அன்று செய்ததைப் போல இன்றும் சில காரியங்கள் நடக்கலாம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள். அதைத்தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தருடைய கரம் அன்று தொட்டு இன்று வரை தொடர்ச்சியாக இதே வியாக்கியானம் இதே கருத்தைத்தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு எதிராக போனாலும் அவருக்கு பொல்லாத காரியங்களை செய்தாலும் அவர் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள ஆண்டவர். ஆமேன். ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அதாவது ஒன்று எமது ஜீவன் முடிந்துவிட்டால் அல்லது அவருடைய இரண்டாவது வருகை சம்பவித்து விட்டால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த லாசருக்கும் ஐசிவர்வானுக்கும் நடந்த கதை தெரியும் தானே? அதுதான் நடக்கும். ஆகவே இன்றைக்கு நமது சபைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம், நாங்கள் இருக்கும் இந்த கிருபையின் காலத்திலே நாங்கள் முற்று முழுதாக தேவனுக்கு உம்மை அர்ப்பணித்து எம்மை நாமே சோதித்து, மற்றவரை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எம்மை நாமே சோதித்து அவருக்கு சரியான காரியங்களை செய்தால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு நன்றியை கொடுப்பார். நாங்கள் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. இயேசு சுவாமி கர்த்தாவே நன்றி. ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக நன்றி. கர்த்தாவே நீர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே நன்றி. இயேசு சுவாமி உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சபைக்கு கர்த்தாவே தொடர்ச்சியாக கர்த்தாவே தொடர்ச்சியாக எத்தனையோ விதமான ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தாவே நீர் உமது வசனத்தை கொண்டு வருகின்றீர். கர்த்தாவே உம்முடைய வசனம் கர்த்தாவே பாஸ்டர் ரோஹான் மூலமாக வரலாம், ராஜசேகர் மூலமாக வரலாம், சகோதரன் வீரசுதன் மூலமாக வரலாம், ஸ்டீவன் மூலமாக வரலாம், வேறு போதகர் மூலமாகவும் வரலாம். அவை எல்லாம் கர்த்தாவே உம்முடைய அன்பின் நிமித்தம் நீர் நம்மை தொடர்ந்து ஆயத்தப்படுத்துகின்றீர். ஆண்டவரே அதற்காக உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நல்ல தேவனே, இந்த நேரத்தில் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தில் வெல்லும். ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களை சுயமாகவே பார்த்து சோதித்து அறிந்து கர்த்தாவே உமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு
நிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தேவனே, பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த சபையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. சபைக்கு வந்திருக்களையும் ஆசீர்வதியும், வராதவர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த நேரத்திலே கர்த்தாவே, இந்த சபை உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக, உம்முடைய நாமத்தின் கர்த்தாக ஒரு ஒளியாக, ஒரு விளக்காக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மட்டுமே கர்த்தாவே இங்கு மேலோங்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு சபையாக தொடர்ச்சியாக நீர் நமக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தேவனே, பொறுப்படுத்திக் கொள்ளும், பேராக பொறுப்படுத்திக் கொள்ளும். பிரச்சனைகள் இருப்பவர்கள், துன்பங்கள், துயரங்கள், எத்தனோ விதமான சவால்களுக்கு மத்தியிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள் கர்த்தாவே. அவர்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம் கர்த்தாவே, அவற்றை நீர் அறிவீர் கர்த்தாவே. அவர்களுக்கு நீர் அதாவது பாடங்களை உணர்த்த வேண்டும் என்றால் நீர் அவர்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே, முற்றுமுழுதாக அவர்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தேவனே, நன்றி இயேசு சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இவற்றை எல்லாம் உமக்காக மறைத்து வைத்த இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.